பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், இந்த 4 வர்ணம். இந்த 4 வர்ணத்தில் பிரதான வர்ணமாக இருக்குது பிராமண வர்ணம், அதுக்கு கீழே இருக்குதுன்னு வருது. அப்ப பிராமண வர்ணத்தை சேர்ந்தவங்க ஏன் சனாதனத்தை கொண்டாடுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாங்க. அப்ப அந்த சனாதனம் வந்து இழந்து போவது என்பது தன் அதிகாரத்தை இழந்து போவதா நினைக்கிறதுனால சனாதனத்துக்கு எதிராக பேசினா ஒட்டுமொத்த இந்து மதத்துக்கு எதிராக பேசுறதா அவங்க கருதுறாங்க. இந்த 4 வர்ணமும் இந்து மதம் தான் இருக்குது. அந்த ஒரு வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான் பிரச்சனை பண்றாங்கன்னா மீதி 3 வர்ணம் கடைசியா இருக்கிற சூத்திர வர்ணம் ரொம்ப இழிவான குறியீடா இருக்குது. இப்ப என்ன இதுல சிக்கல்னா சனாதன தர்மம் வந்து அதுக்கு முன்னாடி 4 வர்ணம் இன்னைக்கு எப்படி மாறி வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிராமண வர்ணம், சத்திரிய வர்ணம் யாருமே இல்ல. அப்ப இந்த 100 வருஷத்துல போராடி வெள்ளக்காரன் வந்தான், பிரிட்டிஷ் அரசு வந்தா, கல்வி வந்தது, இடஒதுக்கீடு வந்தது, இங்க சமூக நீதி வந்தது, அதற்கு முன்னால் அம்பேத்கர் வந்தார், பெரியார் வந்தார், இவங்கெல்லாம் வந்து கல்வி மறுக்கப்பட்ட சூத்திர சமுதாய மக்களுக்கு கல்விக்காக போராடி கொடுத்ததுக்கு பிற்பாடு இங்கு யாரும் படிக்கலாம், யாரும் அதிகாரத்துக்கு வரலான்னு மாறி போச்சு. அப்ப சத்திரியர்ங்கிறது வந்து ஒரு காலத்தில் மன்னராக இருப்பதற்கு சத்திரியர் சமுதாயத்தினர் அந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க மன்னரா இருக்க முடியுங்கிறத சொல்லுச்சு. அதை தகர்த்து சத்திரியர்ங்கிற வர்ணம் இன்னைக்கு யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறி போச்சு. யாரு வேணாலும் வரலாம். நீங்க சத்திரியர் வர்ணம் யாருன்னு தெரியாதனால தான் நூற்றுக்கணக்கான ஜாதிக்காரங்க நாங்க சத்திரியர்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா ஜாதிக்காரன் நான் தான் சத்திரியர் ஏன் சொல்றாங்கன்னா இன்னைக்கு சத்திரியர்ங்கிற வர்ணமே கிடையாது, முற்றிலுமாக இல்லாம போச்சு அந்த வர்ணம். அதுக்கு பிற்பாடு வைசியர் வணிகம் செய்வதற்கு இந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் வணிகம் செய்யணும்னு சொல்லும் போது இங்க முதலாளித்துவ சமூகம் வந்ததுக்கு பிற்பாடு யார் வேணுமாலும் வணிகம் செய்யலாம், யார் வேணுமாலும் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடங்கள் சத்திரியர் மற்றும் வைசியர் இடங்கள் சூத்திரர்களால் நிரப்பப்பட்டு அதிகாரம் வணிகத்தில் சூத்திர சமுதாயத்தை சேர்ந்த சூத்திரர் என்பது ஒரே புள்ளி வந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் 2 பேரும் சேர்ந்த ஒரே வரணும். இவர்கள் எல்லாரும் அதிகாரத்துக்கும் வணிகத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு இன்னைக்கு வந்து சத்திரியர் வம்சமும் யாருன்னு சொல்ல முடியாது, வைசியர் யாரும் கிடையாது. அந்த வர்ணம் 2 வர்ணமே முறி போச்சு. அப்ப இன்னைக்கு இருக்கிற மிச்ச வர்ணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமண வர்ணம் மட்டும்தான் இருக்குது. அந்த அதிகாரத்துக்குள் நுழைய முடியல. நீங்க மன்னர் ஆவறதுக்கு மாறிட முடியுது, வணிகத்துக்கு வந்துட முடியுது. ஆனா கோயில் அர்ச்சகர் ஆவதற்கு, ஜியர் ஆவதற்கு, சங்கராச்சாரி ஆவதற்கு ஒரு இந்து சமுதாயத்தில் இருக்கிற 4 வர்ணத்தில் இருக்கிறால் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பயங்கர கோட்டையாக இந்த 2000 ஆண்டுகள் எவ்வளவோ மாற்றம் வந்து சத்திரிய வம்சத்தை மாறி யார் வேணுமாலும் மன்னர் ஆயிடலாம்னு வந்துருச்சு, அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு வந்துருச்சு, யார் வேணுமாலும் வியாபாரி ஆகலாம். இப்ப அதானி வந்திருக்கிறாரு, அவனா சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவரா அல்லது வந்து அவர் பேர் என்ன இவரு ரிலையன்ஸ் அம்பானி, அவர்லாம் சத்திரிய வணிக வைசியர் கிடையாது. அவங்க எல்லாம் வணிகத்துல வந்து இன்னைக்கு வேலை வந்திருக்கிறாங்க. பல்வேறு நிறுவனங்கள் வைசியர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவங்க இந்திய பெருமுதலாளியா மாற முடியுது. ஆனா வைசியர் தான் ஆக முடியும். எல்லா வர்ணமும் மாறி இருக்கு, ஆனா பிராமண வர்ணம் மாற முடியல. அர்ச்சகராவது நான் சொன்ன மாதிரி சங்கராமடம் அதுக்கெல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த செட்டப் இருக்கு பாத்தீங்களா, அதை பாதுகாக்கிறதா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பிராமண வர்ணம், சத்திரியர், வைசியர், சூத்திரர்ங்கிறதுக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ஜாதியா மாறி போகுது. சூத்திரர்கள்ங்கிறது ஒரு வர்ணமாக இருந்து பல்வேறு ஜாதிகளா மாறி போகுது. அது ஆயிரக்கணக்கான ஜாதியா மாறினதுனால சூத்திரங்கிற வர்ணம் நேரடியா இன்னைக்கு இல்ல, அது ஜாதியா ஆயிரக்கணக்கான ஜாதியா மாறி போச்சு. ஆனா பிராமணர்ங்கிறதுக்கு பாத்தீங்களா அதுதான் வர்ணம், அதுவே தான் ஜாதி. நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னால எப்படி பிராமண வர்ணம் இருந்ததோ பிராமண ஜாதி இருந்ததோ அது போலதான் இன்னைக்கும் இருக்குது. அப்ப என்னன்னா பிராமண வர்ணம் என்பது வர்ணமாகவும் அது இருக்கிறது, ஜாதியாகவும் அது இருக்கிறது. அதனாலதான் பெரியார் என்ன சொன்னாருன்னா பிராமணர்னு சொல்லக்கூடாது, அவங்கள பார்ப்பனர்னு சொல்லணும். ஏன் பிராமணர்னு சொல்லக்கூடாதுன்னா நீ அவங்கள பிராமணர்னு சொன்னீங்கன்னா நீ அவங்க சூத்திரர்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு பிராமணர் சொல்றது அவங்க உரிமை தானே, நீங்க எப்படி தலையிடலாம், அவங்க சொல்லிக்கிறது இல்லைன்னா அவங்க சொல்லலாம்னு நீங்க சொன்னாலும் அது யாரை இழிவாப்படுத்துறது, என்ன சூத்திரன்னு சொல்ற, சூத்திரன்னா வேசி மகன் அர்த்தம். அப்ப என்ன சொல்லக்கூடாதுன்னா நீ பிராமணன் சொல்லக்கூடாதுன்னு பெரியார் சொன்னாரு. அப்ப கேட்ட இந்த கேள்வி கேட்டாங்க, ஏங்க அவங்க சொல்லிக்கிறதுல உங்களுக்கு என்னங்கன்னு, உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல அவங்க வீடு தான் என்பதற்காக அவங்க வீட்டு வாசல்ல இது பத்தினி வீடுன்னு போர்டு வச்சுக்கிட்டா நீ சும்மா இருப்பியா பாத்துக்கிட்டு கேட்டார். அப்ப ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் பத்தினி வீடு போர்டு வச்சுக்கிட்டான்னா அப்ப நம்ம வீடு என்ன அர்த்தமாகும், அப்ப நம்ம போய் கண்டிப்போம் இல்ல. அப்படிதான் பிராமணன் என்கிற வர்ணம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டா மத்த வர்ணம் தாழ்ந்தது என்கிற கண்ணோட்டத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வர்ண அமைப்பு முறை. இதை ப்ரமோட் பண்றது தான் என்னது சனாதன அமைப்பு முறை. அதனாலதான் இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க சனாதன அமைப்பு முறையில் மேல் வர்ணத்தா இருக்கிறவர்கள் இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசுவதும் இது வந்து விரட்டி பேசுவதும் இருக்கிறார்கள். சனாதன தர்மத்தில் கீழ் வர்ணமாக இருக்கிற நாம் இந்த குரலை திருப்பி போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது இந்த நூற்றாண்டின் குரல். உதயநிதி பேசின குரல் இன்றைய புதிய குரல், அது நூற்றாண்டின் குரல்.